சர்க்கரை நோயின்னு நமக்கு டிசைட் ஆன பிறகு, டயக்னோஸ் பண்ண பிறகு டாக்டர் சொல்றது ஒரே விஷயம் என்னன்னா, ரைஸ் சாப்பிடாதீங்க. நமக்கே ஒரு குழப்பம் வரும். என்னது என்னோட தாத்தா ரைஸ் சாப்பிட்டாரு, எங்க அப்பா ரைஸ் சாப்பிட்டாரு. திடீர்னு வந்து 40 வருஷமா நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ரைஸ குறைங்கன்னா எப்படி பாசிபிள்? அதுக்காகவே அடுத்த முறை டாக்டர் கிட்ட போம்போது சுகர் குறையலன்னா, இன்னும் நீங்க ரைஸே குறைக்கலையா? நீ ரைஸ் குறைக்காம என்கிட்ட வராதன்னு டாக்டர் திட்டுறதையும் நம்ம பார்க்கிறோம். உண்மையிலே அரிசி அவ்வளோ மோசமானதா? ரொம்ப தப்புங்க. அரிசியை விட சிறந்த உணவு சர்க்கரை நோயாளிகளுக்கு எதுவுமே கிடையாது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு மூளைக்கு தேவையான கார்போஹைட்ரேட்டை கொடுக்கக்கூடிய, எனர்ஜியை கொடுக்கக்கூடியது அரிசி மட்டும்தான். ஆனா அரிசி சமைக்கிறதுல நீங்க மாற்றம் கொண்டு வரணும். ஒரு பகுதி அரிசி எடுத்து 6 பகுதி தண்ணீர் சேர்த்து கொதிக்க வச்சு, அரிசி வெந்த உடனேயே சோறாக மாறியவுடனே வடித்து அதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச்சை ரிமூவ் பண்ணக்கூடிய அரிசி இருக்குல்ல, அது சர்க்கரை நோயாளிகளுக்கு மருந்து. பழைய சாதம் சொல்லுவோம். இன்னைக்கு ரஷ்யாவில் நடந்த ஆராய்ச்சிங்க. நீங்கள் சாப்பாடு எடுத்து ரெஃப்ரிஜிரேட்டரில் 12 மணி நேரம் வச்சிங்கன்னா சிம்பிள் ஸ்டார்ச் காம்ப்ளெக்ஸ் ஸ்டார்ச்சாக மாறுது. அந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்டார்ச்சை நம்மளால் ஜீரணம் பண்ண முடியாததுனால இது சுகரை அதிகப்படுத்த முடியாது. இது இன்றைக்கு ரிசர்ச். நம்ம ஊரில் நம்ம என்ன பண்ணோம்? மண்பானை எடுத்து அரிசியை போட்டு தண்ணி போட்டு சாயந்தரம் 7 மணிக்கு வச்சுருவோம். அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு அந்த கஞ்சியை எடுத்துட்டு அந்த சோறை சாப்பிடுவோம். நேச்சுரல் ரெஃப்ரிஜரேஷன் 12 மணி நேரம் வைக்கிறோம். அப்போ அந்த அரிசி அந்த சோறு சர்க்கரையை அதிகப்படுத்தாது. ஸோ முறைப்படுத்தப்பட்ட வகையில் சாப்பிட்ற அரிசி உணவு சர்க்கரை நோயாளிகளுக்கு வரப்பிரசாதம். இன்றைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் குக்கிங்கில் சாப்பிட்ற அரிசி உணவு இன்றைக்கு விஷம். இந்த கிளாரிட்டி நமக்கு இருந்தால் போதும். எந்த அரிசி நல்லது, எப்படி சாப்பிடணும் தெரியணுமா? எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.